அனைவருக்கும் வணக்கம். இந்த கல்வி செயற்கைக்கோள் மூலம் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். சிவரந்தோட்ட ஆசிரியர் வரிசையில் செல்வ தருணா சுகுணா தலைமை ஆசிரியை பரமானந்த நடுநிலைப்பள்ளி TM புதுக்குடி புளியங்குடி பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்களையும் தேர்ந்தெடுத்துகிறோம். அனைவருக்கும் வணக்கம். 1860களில் அமெரிக்காவில ஒரு நாள் ரயில் தண்டவாளத்துல ஒரு சிறு குழந்தை, ஒரு 10 மாதம் 11 மாதம் நிரம்பிய ஒரு குழந்தை ஒன்று தவண்டு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. தூரத்தே ட்ரெயின் வந்து கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையுடைய அருகில் யாருமே இல்லை. குழந்தை அந்த ட்ரெயினை பார்த்து கைவிட்டு சிரிக்கிறது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், மனிதனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியவை எப்பொழுதுமே ஒரு 3: யானை, ட்ரெயின், ஏரோப்ளேன். இது 3 எவ்வளவு வயதானாலும் பார்த்து பார்த்து அந்த ஒளிகளை கேட்டு கேட்டு நாம் ரசிக்கக்கூடியது. அந்த சிறு குழந்தையும் கூட இந்த தூரத்தில் வருகின்ற அந்த ட்ரெயினை பார்த்து கைவிட்டு சிரிக்கின்றது. பக்கத்தில் வந்துவிட்டது. அந்த குழந்தையை காப்பாற்ற யாருமே இல்லை. ரொம்ப அருகில் வந்துவிட்டது. ஒரு 10-11 வயது நிரம்பிய ஒரு சிறுவன் ஓடி வருகிறான். அந்த குழந்தையை தூக்குகிறான். தூக்கி வீசி பக்கத்தில் கிழிகிறான். அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டு விடுகிறது. அந்த குழந்தை யார் தெரியுமா? அருகில் உள்ள அந்த ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி வந்துட்டு குழந்தை ஸ்டேஷன் நோக்கி வருகிறார். தன்னுடைய குழந்தை காப்பாற்றப்பட்டதை அறிந்து ஆனந்தம் கொள்கிறார். அந்த பையனை அருகில் அழைத்து அவனை யார் என்று விசாரிக்கிறார். அவனுக்கு தேவையான அவனுடைய அபிலாஷைகளை புரிந்து கொண்டு அவனுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்கிறார். அன்று அந்த சம்பவம் நடைபெறாவிட்டால் இன்று நாங்கள் இங்கு இருந்து இந்த உரையாடலை தொடர முடியாது. இந்த பாடத்தை நாங்கள் நடத்தவும் இயலாது. நீங்கள் அங்கிருந்து கொண்டு அதனை கேட்கவும் இயலாது. யார் தெரியுமா? கண்டுபிடித்து விட்டீர்களா? ஆம், அவர்தான். கிட்டத்தட்ட 1093 கண்டுபிடிப்புகளுக்கு மேல் கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு அர்ப்பணம் செய்த, ஒரு சுழலும் வட்டில் ஒரு ஊசியை வைத்தால் ஒளியானது பதிவு செய்யப்படுகிறது என்ற பேருண்மையை கண்டுபிடித்த கிராமபோனின் தாத்தா என்று அழைக்கப்படக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்தான் ஒளி பரவுதலை மிக அற்புதமாக கண்டுபிடித்து இந்த உலகிற்கு மாபெரும் நன்கொடையாக அளித்தார். அந்த ஒளி பரவுதலை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஒளி பரவுதல் என்று சொல்லும் பொழுது ஒளியானது ஒரு ஊடகத்தின் வழியாக பரவும். திசைவேகம் என்பது என்ன? ஒளியானது ஒரு நொடியில் செல்கின்ற தொலைவு. ஒளி ஒரு நொடியில் செல்கின்ற தொலைவை தான் நாம் திசைவேகம் என்கிறோம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். லல்லலல்லா 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 லல்லலல்லா. சல 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 பேசும் மொழிகள் எங்கிருந்து உருவாகிறது என்பதை படிப்போம். கல 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 சிரிக்கும் மொழிகள் எவ்வாறு கேட்கிறது என்பதை படிப்போம். லாலலலலலலலலல பாடும் மொழிகள் எப்படி தொடுகிறது என்பதை படிப்போம். லல்லலல்லா 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 லல்லலல்லா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன நடத்த போறேன் அப்படிங்கிறது. நாம் பேசக்கூடிய ஒலி, நாம் சிரிக்கின்ற ஒலி, நாம் பாடுகின்ற ஒலி எங்கிருந்து எப்படி உருவாகிறது என்பதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நாம் எவ்வாறு பேசுகிறோம்? நம்ம பேசும்போது இந்த குரல் வளையில் கை வைத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அந்த குரல் வளை அதிர்வது. என்ன நடக்கிறது நமது உடம்பிற்குள்? நமது குரல் வளையில் இந்த தொண்டைக்கு அப்புறம் குரல் வளை என்ற ஒரு உறுப்பு இருக்கிறது. அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி கென்னடியையே ஆட்டி படைத்த மல்லின் மன்றவாக விளக்கிழந்த கதாநாயகியாக உருவெடுத்தார்.
இருக்கிறாங்க. அந்த பெண் ஒரு இன்ஜினியர், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், தன்னுடைய 22 வயதில் பணிக்கு சென்றார். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக தன்னுடைய பொறியியல் படிப்பை முடித்துவிட்டு சந்தோஷமாக வேலைக்கு சென்றார். திருமணம் ஆகியது. அவர்களது வீட்டில் ஷாலினி வீட்டில் 2 பெண் குழந்தைகள், இந்த இவள் மூத்தவள். திருமணம் முடிந்தது. பணிச்சுமையின் காரணமாக அவரும் ஒரு இன்ஜினியர், 2 பேரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய பணிச்சுமையின் காரணமாக ஹனிமூனுக்கு தேனிலவுக்கு எங்கேயும் செல்ல இயலவில்லை. முதல் வருட முடிவில் 1ஆம் ஆண்டு திருமண நாளையும் தேனிலவையும் சேர்த்து ஒரு சேர கொண்டாடும் விதமாக அவர்கள் இருவரும் கம்போடியா தேசத்திற்கு சென்றார்கள். அங்கிருந்து திரும்பி வரும் வழியில் ஷாலினி ஏற்கனவே தாய்மை பேரை அடைந்திருந்தார். அங்கிருந்து கம்போடியாவிலிருந்து திரும்பி வரும் வழியில் அந்த விமானத்தில் அவளுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. பெங்களூர்ல அவளை நேரடியாக ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. காய்ச்சல் என்ன காய்ச்சல் என்று யாராலும் கண்டுபிடிக்க இயலவில்லை. ஒரு 10 நாள் கழிந்தது. அவளுடைய கை, இந்த இடது கையினுடைய இந்த முழங்கைக்கு கீழே அழுக ஆரம்பித்தது. திடீரென அந்த கை அப்படியே கடுமையான துர்நாற்றம், கடுமையான வலி. ஒரு நாள் அதற்கு அப்பால் கீழே விழுந்து விட்டது. சரி, அது வேற வழி இல்லை, எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. பரவாயில்ல, இன்னொரு கையை காப்பாற்றணும்னு போனாங்கன்னா அது ஒரு அடுத்த ஒரு மாதத்தில் இந்த மணிக்கட்டுக்கு இந்த புறம் அழுகி விழுந்துருச்சு. அப்படி தொடர்ந்து அதுக்கடுத்ததாக வலது கால், அதுக்கடுத்ததாக இடது கால், முழங்காலுக்கு கீழே. சோ அவளுடைய இயங்கக்கூடிய கை கால் உறுப்புகளை அவள் இழந்து விட்டாள். ஒரு வருடத்துல பற்பல விதமான ஆபரேஷன். எனக்கு ஏன் ஆண்டவா இந்த சோதனை என்று கண்ணீரோடு மன்றாடினாள், அழுகிறாள். அந்த நேரத்தில் அவளுக்கு பக்கபலமாக இருந்தது. நிச்சயமாக நாம இருந்தால் அப்படி இருப்போமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். அவளுடைய கணவன் இளம் வயது, அவளுடைய கணவனும் அவளுடைய பெற்றோரும் அவளுடைய தங்கையும் உறுதுணையாக இருந்தார்கள். ஒரு 1.5 கிலோவாலான இரும்பினாலான கால், அதை மாட்டும் போது ஒரு வினாடி கூட அவளால் நிக்க முடியாது. ரத்தம் வரும், அழுவாள். ஆனாலும் கூட என்னால் முடியும், சாதிக்க முடியும் என்ற மன துணிவோடு அதை மாட்டி நடக்க பழகினாள். ஸ்டெப்ஸ் ஏற பழகினாள். இன்று அவள் 10 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில், மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயித்து காண்பித்திருக்கிறார். அடுத்த பாரா ஒலிம்பிக்கில், நடைபெற இருக்கின்ற பாரா ஒலிம்பிக்கில் இந்தியாவினுடைய சார்பாக கலந்து கொள்ளக்கூடியது அந்த ஷாலினி சரஸ்வதி என்ற பெண்தான். அவளுக்கு இல்லாத பிரச்சனையா நமக்கு வந்துவிட்டது பெண்களே? இல்லை அல்லவா? எந்த பிரச்சனைகளுக்கும் துவண்டு போவாதீர்கள். பறவைகள் பட்டாம்பூச்சியும் சிறியும் ஆனந்த பூந்தோட்டமாக உங்களுடைய குடும்பத்தை மாற்றுங்கள். வீட்டுக்கு தாருங்கள். வயல்வெளிகளில் மட்டுமல்ல, உங்களுடைய வசம் வர பாடுபடுங்கள். எல்லா துறைகளிலும் உங்களுடைய தடத்தை பதியுங்கள். சல்லடையாக இருக்க போகிறீர்களா, முறமாக இருக்க போகிறீர்களா என்பதை தீர்மானியுங்கள். சல்லடை என்பது கல், மண், கசடு போன்ற அடுக்குகளை எல்லாம், கெட்டவற்றை எல்லாம் மேலே வைத்துவிட்டு நல்லவற்றை இறக்கிவிடும். ஆனால் முறம் என்பது நல்லவற்றை தன்னுள் வைத்து கல், மண் போன்ற கசடுகளை வெளியே விட்டுவிடும். நீங்கள் இந்த உலகத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, இந்த தேசத்திற்கு எதனை விட்டு செல்ல போகிறீர்கள் என்பதை சிந்தியுங்கள். சாப்பிட முடியாது சொல்லிக் கொடுங்க. ஆப்பிள் ஒரு அற்புதமான ஒரு எப்படி சொல்றது, உடல் ஆரோக்கியத்தை பேணக்கூடிய ஒரு பழம். நீங்க இந்த நேரத்தில் இவ்வளவு பெற்றோர்கள் கூடி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். பித்தப்பை கற்கள் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருக்கு, அது குறிப்பா டெலிவரி முடிஞ்சு குழந்தை பிறந்த பிறகு நிறைய இளம் பெண்களுக்கு பித்தப்பை கல் வருது. அதை வச்சுட்டு இருக்க கூடாது, வேற ரெமடியே கிடையாது, கரைக்கிறதுக்கு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இல்லை. ஆப்பிள் ஒரு மாமருந்து. பித்தப்பை கல்லை பொறுத்தவரையே என்னுடைய குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணி தான் தீரணும் அப்படிங்கிற இடத்துல 9 மாதங்கள் தொடர்ந்து டெய்லி ஆப்பிள் மட்டும் காலை உணவாக தொலியோடு சேர்த்து அரைத்து கொடுத்தோம். 9 மாதத்துல இருக்கிற ஒரு கல்லு கூட இல்ல, எல்லா கல்லும் நீங்கி. நாங்களே அதுக்கு சாட்சியா இருக்கோம். பித்தப்பை கல் நீக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு மருந்து ஆப்பிள். 3 நேரமும் ஆப்பிள் சாப்பிட்டா ஒரே இயற்கைக்கு மீண்டு வரும்படியாகத்தான் நமக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. குழந்தைங்க எல்லாம் காய்கறிகள் அம்மா கொடுத்தாங்கன்னா சாப்பிடணும். என்ன தூக்கி போட்டுவிடக்கூடாது. கத்திரிக்காய் சாப்பிடுவீங்களா? கத்திரிக்காய் சாப்பிடுவீங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவராது. கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கோ மிக எளிது,
கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க பெருமிதத்தோடு மேடையிலே வீற்றிருக்கின்ற அத்துணை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடைக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக எந்த பகுதியில் இருந்து விருதுகள் பெற்றார்களோ அந்த பகுதியில் மட்டும்தான் பாராட்டு விழா வைப்பார்கள், அந்த பகுதி மக்களுக்கு மட்டும் வைப்பார்கள். எங்களுக்கு மிக ஆச்சரியம், எங்கிருந்தோ இருக்கின்ற எங்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து இந்த மண் எங்களை பாராட்டுகிறது என்றால் மிக 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 சந்தோஷமாக இருக்கிறது. நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லயன்ஸ் கிளப் சங்கரன்கோவில் திருவள்ளுவர் கழகம், தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் ஆசிரியர்கள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த விழாவில் இந்த இயக்கத்தில் இருக்கின்ற அத்துணை பேருக்கும் அத்துணை உறுப்பினர்களுக்கும் விருது பெற்ற ஆசிரியர்களுடைய சார்பில் நெஞ்சார நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் வராத அத்தனை பேருக்கும் எங்களது நன்றியை நீங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக சங்கரன் கோவில் என்றால் அங்குள்ளவர்கள் இலக்கியம் அதிகமாக பேசுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இலக்கிய தமிழில் அழகாக உரையாடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றுதான் அதனை நான் கண்டேன். இங்கு பேசிய ஒவ்வொருவரினுடைய வார்த்தைகளிலும் வார்த்தை வீச்சுக்களிலும் இருந்த அந்த தெளிவு, அந்த அழகு உண்மையிலேயே அந்த வெயிலோடு உறவாடி என்ற பாட்டை மாற்றி பாட வைத்தது. தமிழோடு விளையாடி தமிழோடு உறவாடி என்றுதான் ஒவ்வொருவருமே, குறிப்பாக சங்கரராம் சாரை பாராட்டி பேசி இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் அனைவரும் தமிழோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்களும் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மிக அழகாக இருந்தது. இந்த கருத்தரங்கில் பேசிய 2 சகோதரிகளும் நிச்சயமாக ரொம்ப 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 அழகாக, அதாவது எங்களை போன்ற ஆசிரியர்கள் இப்பொழுது உள்ள கண்ணோட்டத்தில் மாணவர்களிடமோ இந்த சமுதாயத்தில் காணப்படுகின்ற கண்ணோட்டத்தில் அத்துணை தலைவர்களையும் ஒரு சாதி என்ற குறுகிய வட்டத்திற்குள் நுழைத்துவிட்ட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் நாங்கள் எங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்க வேண்டிய நிலை. அதிலும் தந்தை பெரியார் அவர்களை ஒரு குறுகிய மனப்பான்மையோடு பார்த்து அவர் செய்த சமூக பணியெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரிவதில்லை. அப்படியான இந்த காலகட்டத்தில் சகோதரிகள் பேசிய பேச்சு, அக்கறை குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் பொந்திலை வைத்தேன். எஸ் சொல்லுங்க. டெல் மீ, இது என்ன மாதிரி? சார் இது வந்து ஹாட் பாக்ஸ், இது வந்து ஹாட் கேஸ். ஹாட் பாக்ஸ் வந்து ஒரு குடும்பத்துக்கு வாங்கணும் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆனால் இது வந்து ஹாட் கேஸ், இது வந்து 4 அடுக்கு இருக்கு. 4 அடுக்கு வாங்கணும் அப்படின்னா 3500 ரூபாய். ஆனால் நாங்கள் வந்து வெறும் 300 ரூபாயில் இந்த ஹாட் கேஸை செஞ்சுருக்கோம். இதோட பேர் வந்து லோ கார்ட் ஹாட் கேஸ். மலிவு விலை வெப்ப சாதனை பெற்று என்ன பேர்? சப்மா ஸ்டாம்ப். வெரி குட். அதாவது நீர்மொழியை தடுக்கிறேன். அதனால விவசாயத்துக்கு நீர் வேணுமா நம்ம அண்டை மாநிலம் நம்ம கையேந்தணும், இல்லை பருவமழை சரியாக பெய்யணும். மூன்றாவது அணைகளை ஆங்காங்கே கட்டி கடலில் கலப்பு நீராக நிறைந்தாம தேக்கி வைக்கணும். இதையெல்லாம் கருத்தில் வைத்து நாங்கள் அமைத்தது தான் இந்த நீர்மூழ்கி தடுப்பணை. வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அது வச்சு இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் வந்து இங்கே பாருங்க, ஜார்க்கண்ட் உத்தராகண்ட் மாநிலத்திலலாம் வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. 40 பேர் 50 பேர் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நியூஸில் போடுறாங்க. இப்போ வந்து வெள்ளம் வரக்கூடிய பகுதிகள் எல்லாம் ஒரு தூள் வச்சு அதுக்கு மேலே 2000 அரசாங்கம் வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து அமைச்சு கொடுக்கணும். வீட்டில் உள்ள வீட்டு டம்ளர் இருக்குல்ல, அது வந்து ஸ்டில் தூணாகும். அது உட்புறம் வந்து பிஸ்டர் வந்து அமைக்கணும். அனைத்து தெருக்களில் 2 ஓரத்துலையும் 4 அடி ஆழத்தில் காங்கிரீட் சுவர் கட்டி அதில் வந்து கூழாங்கற்கள் வந்து பெருசுலேருந்து சிறுசு வரை நிரப்பி அது மேலே மண் போட்டு நிரப்பணும். இப்போ தெருவில்
வீட்டில் நடுவில் உள்ள கழிவுநீர் வந்து பாதாள சாக்கடை போய் சென்று சேரணும். மழை தான் இது. வெரி குட். சொல்லுங்கண்ணே. நான் செஞ்சிருக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து சோலார் பேனல், ரெண்டாவது சோலார் லைட். சில வீடுகளில் குறிப்பிட்ட சில ரூம்கள் வரையினா எப்போதுமே இருட்டாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே 24 மணி நேரமும் எலக்ட்ரிக் முடிஞ்ச கரண்ட் செலவு அதிகம். கண்ணாடி உள்ள வச்சாலும் அது பரவலான முறையில் தராது. இதில் வந்து நாங்கள் ப்ளீச்சிங் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படியா? வெரி குட். வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்க? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரா? அந்த ஒரு வீட்டின் மேலே ஒரு கேன் அளவுக்கு ஓட்டை போட்டு அந்த கேன் அளவுக்கு ஒரு குடி அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு பாதிக்கு மேல் தண்ணியை ஆடாம் சொல்லுங்கண்ணே. பாதிக்கு மேல் தண்ணியை ஊற்றி இந்த ஓட்டையை சொல்லுவோம். இது வந்து இது கிட்டத்தட்ட 40 முதல் 55 வாட் வரை மின்சார விளக்கு ஒளியை நம்ம தரும். இதில் ஓட்டை இல்லாமல் இருக்க நம்ம சிலிக்கன் பூச்சி